வணக்கம் நண்பா, ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்புடைய ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போய்க்கோங்க. போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதில்ல. மெயினாக வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இதை பண்ணால் தான் உங்கள் ஃபோன் வந்து யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபோன் வந்து செக்யூராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும், அதாவது பின்னு ஒரு 6 டிஜிட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பின்னை செட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த பின்னு என்ட்ரு பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நான் அதுவும் செஞ்சு காட்டுறேன். இப்போது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்னத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடிக்கு யாராவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அந்த மெசேஜ் வந்துடும். பின் நம்பர் தப்பாக போட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்காக தான் இமெயில் ஐடி போட சொல்கிறது, ஓகேங்களா? ஓகே, நான் என் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் உங்களுக்கு. நான் வந்து இது ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இதை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வாட்ஸ்அப் வந்து யாரும் வந்து ஹேக் பண்ணி எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? வேறு யாராவது ஓப்பன் பண்ணால் கூட இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ ஓகே, இந்த மாதிரி டிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை மெயினாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பின் நம்பர் மாற்றணுன்னாக்கா சேஞ்ச் பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பின் வேணுமோ அதை பின்னை செட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட பின்னே செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பின்னு ஏதாவது மாற்றணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? மாற்றிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இவ்வளோ தான். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னு கேட்குது. இப்போ நம்ம செட் பண்ண பின்னை போட்டால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும், ஓகேங்களா? யாராவது தப்பாக மாற்றி யூஸ் பண்ணாங்கனாக்கா உங்கள் இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்துடும், ஓகேங்களா? இப்போ சரி, ஓகே, பேக் வந்துடுங்க. இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ஓகே நண்பா, இப்போ சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சாட்டர் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் சேட் பண்ணி வச்சதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? கீழே வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இமெயில் ஐடி ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? இது வந்து வாரத்தில் ஒரு நாள் பேக்கப் ஆகணுமா இல்லை டெய்லி பேக்கப் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கொடுத்துக்கோங்க, டெய்லி கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைஸ், அதாவது எவ்வளோ ஸ்டோரேஜ் சேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டும், ஓகேங்களா? 174 MB சைஸ் இருக்குது.
இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா லோடிங் ஆகும். கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பேக்கப் ஆகிறதுக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பேக்கப் ஆயிடுச்சுனாக்கா டன்னுன்னு வந்துடும். டன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம எப்போனா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம், வேறு ஃபோனில் ஓப்பன் பண்ணோம்னா கூட உங்களுடைய சாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துடும். நீங்கள் வந்து புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து மொத்த இதுவெல்லாம் டெலீட் ஆகிட்டு இருக்கும். நம்பர்லாம் நம்ம சேட் பண்ண நம்பர்லாம் திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே சேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கான்டாக்டும் வந்து டெலீட் ஆகாது. ஓகே நண்பா, அது பேக்கப் ஆகட்டும். நான் காட்டுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்கப் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கப் வந்து ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒய்ஃபைல மட்டும் ஆகணுமா இல்லை உங்கள் சிம் டேட்டா ஆன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் ஆகணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்க்ளூட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் வரும். அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ கூட பேக்கப் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்மளுடைய வீடியோ யாராவது சென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ கூட பேக்கப் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எம்பி அதிகமாக போகும். ஓகேங்களா? நான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 57 எம்பி இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வீடியோவும் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எம்பி அதிகமாக போகும். இதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஆயின்னு இருக்கட்டும். பேக்கப் ஆகிடும். அது பேக்கப் ஆகட்டும். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அது வந்து இப்போ தான் அப்டேட் விட்டாங்க, வாட்ஸ்அப் அப்டேட்டு. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுனாக்கா இது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் நான் பண்ணல, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு செக்யூரிட்டி அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா செகண்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இது வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாராவது ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது 4 டிஜிட் பாஸ்வேர்டு வரும். அது போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது போட ஆன் பண்ண முட்டிங்கனாக்கா டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓடிபி வராது, டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதனால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு டேட்டா அண்டு ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ் இதில் தான் வந்து ஃபுல்லாகும். அதனால் உங்கள் ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி வைங்க. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் மேக்ஸிமம் வந்து இதில் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா பேக்கப் எடுத்துக்கோங்கன்னு, அந்த பேக்கப் எடுத்துகிட்டு இதை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டு இருக்கும். இதில் நான் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். யாராவது கிளியர் பண்ணணும்னு சொல்கிறீங்கனாக்கா கிளியர் பண்ணிவிட்டு டெலீட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போது பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோடு தான் வச்சுருக்குங்க. இதனால கூட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகும். ஓகேங்களா? அதனால எல்லாத்தையும் வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க. வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாம் அன்டிக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் ஆகிடும். டேட்டா வந்து கம்மியாக செலவாகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இதை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.